எதுக்கும் தெரியுமா? நம்மளுடைய அதாவது தேவர் சமுதாயத்தினுடைய குரல் பதிவு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேவமாருக்கும் முக்கியமான இந்த பதிவு வந்து அதாவது இந்தியா முழுவதும் இருக்க தேவமாருக்கு முக்கியமான பதிவு இது. சரிங்களா? இந்த சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ எவனவனோ ஏதோ பண்ணிக்கிருக்கான். சரியா? அந்த மாதிரிக்கு தேவையில்லாமல் பண்ணாதீங்க எவனை. அதாவது என்ன செஞ்சு போட முடியும் உங்களால் சொல்லு பார்ப்போம். எதுவுமே பண்ண முடியாது. சரியா? சும்மா சோசியல் மீடியாவில் நான் பெரியா நீ பெரியாள் ஒரு வீட்டில் வச்சு கஞ்சி தண்ணி இருக்கான்னு பாடுறான் வச்சுட்டு குழப்பத்தில் பாரு. சரியா? தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாமல் நோண்டாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. சரியா? அதை விட்டு போட்டு இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஷயம் நல்லா கேட்டுங்க, மக்கள் கூட நல்லா கேட்கணும். சுந்தரிஜி, கும்ளி ராஜ்குமார், சரியா? இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அங்கங்கே ஃபோட்டோ வச்சு தேவையில்லாமல் எடிட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அப்படின்னு எதுக்குடா பேசுகிறீங்க? நவீன் தேவையாக உள்ளே போயிருக்கான். அவனுக்கு அதாவது கவர்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அது கரெக்டாக அது தக்க பதில் கொடுக்கும். அவன் தப்பு செஞ்சாலும் அவன் உள்ளதெல்லாம் தப்பு செய்யாட்டி வெளியில் விட்டுருவான். சரியா? இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குளம் நினச்சி பார்த்தீங்களா? அந்த இதுக்கு பகிரங்கமாக நான் எச்சரிக்கை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆளும் கிடையாது, ஒரு மயிர் கிடையாது, புளியும் கிடையாது. என் தம்பி தான் அவன் செத்தவன் திருநெல்வேலியில். நெட்டுக்கு நேரம் போய் மல்லு கட்டுறா போய் நீ எதாக இருந்தாலும் நான் இங்கே தேனி மாவட்டத்தில் நான் இருக்கேன். உன்னால் முடிஞ்ச அருவா எடுத்து வா, வேலுக்கம்பு எடுத்து வா, எதை எடுத்துவானா வந்துக்க வந்து என்னைய கொண்டு வச்சுட்டு. சரியா? அதை விட்டு போட்டு செவனேன்னு பார்த்து அவன் ஏண்டா அவன் பாட்டுக்கு போய வரியா மூச்சு போயிடலாம். நான் சொல்கிற ஒரே பார்த்தேன்னா நீ வந்துடு. நீ அதாவது 2 நேரம் மல்லு கட்டுன்னு வா, நான் மல்லு கட்டுவேன் சொல்ல. நீ எம்ம பெரிய பிடிச்சா கொண்டு போ. எம்ம பெரிய அதாவது கோத்தாள் உங்கள் அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ வந்துடு. நீ என்னப்பா